ஹல்லேலூயா. அவங்களும் முழிச்சிருன்னு சொன்னா தூங்குவாங்க. சரி, நம்ம தூங்கலான்னு பார்த்தா நம்மள உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு இப்படி வந்து கேட்டார், உனக்கு கவலை இல்லையா? ஏன் நான் உன்னை விழித்திருக்க சொல்றது? ஆமென். உனக்காக தான், சோதனைக்கு உட்படாத படிக்கு. இப்ப பாருங்க, இயேசு இங்க கண்ணீரோடு ஊக்கமாய் பலத்த சத்தமா ஒரு பிரேயர் பண்றார். அந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு சீஷர்கள்ட்ட சொன்ன வேர்டு என்ன தெரியுமா? மத்தேயு 26:45. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி, சத்தமும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்த இளைப்பாறுதல். நித்திரை பண்ணுங்கள் சொல்லி இருக்கலாம், தூங்குங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? இளைப்பாறுதல். அப்போ கர்த்தருடைய இந்த கண்ணீர் எனக்கு எதை கொடுக்கிறது தெரியுமா? அல்லது எதற்கான கண்ணீர் தெரியுமா? என்னுடைய மீட்புக்கான கண்ணீர். என்னுடைய மீட்புக்காக கண்ணீர் வடித்த, ஆமா, உங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஆள் இருந்தாலே பெரிய விஷயம். உங்களுக்காக அதுவும் அழுது ஜெபிக்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அது நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். அப்படி அழுது ஜெபிக்கிறவர் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறார் என்றால் நல்ல கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை மீட்க எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பது மட்டும்தானே நமக்கு தெரியும். அவர் ரத்தம் மட்டும் சிந்தவில்லை, அவர் கண்ணீரும் சிந்தியிருக்கிறார். கண்ணீரும் சிந்தியிருக்கிறார். எனவேதான் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். என்ன திருப்தி? கண்ணீரோடு விதைக்கிறவர் கெம்பீரத்தோடு அறுப்பார். அவருடைய அறுவடைதான் நானும் நீங்களும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க எபிரேயர் 5 ஒரு வார்த்தையை நாம் படித்தோமே, 9வது வசனத்துல, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு, எட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி. ஏன் மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம் துக்கங்களை சுமந்தார் என்றால் பிதா ஒரு நீதியை வைத்திருக்கிறார். என்ன? குமாரனை பூரணப்படுத்தணும், பூரணராகணும். இயேசு ஆல்ரெடி பூரணர் தான், பிதாவுக்கு நிகரானவர். பிரித்து பார்க்கவே முடியாது. ஆமை, பிரித்து பார்க்கவே முடியாது. அதனாலதான் அவருடைய நாமத்தை சொல்லும் போது ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா அப்படின்னு இருக்கும். ஏன்னா பிரிச்சு பார்க்க முடியாது. இதை துருபதேசக்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல பிதாவா இருந்தார், அதன் பிறகு குமாரனாய் வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் இருந்து அவதாரம் எடுத்துட்டு இருக்கிறது மாதிரி ஏதோ புக்குகள் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு. ஆமே, வேதம் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே பார்க்க பழகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்த வாக்கியத்தை வச்சு நம்ம ஒரு நிலைக்கு வரவே கூடாது. வேதம் அழகா, அது ஆவியானவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாமல் இராது. தேடி வாசிக்கணும். கர்த்தருக்கு ஒத்த வாக்கியத்தை எடுத்துட்டு இப்படிதான் ஒருத்தங்க பேச வந்தாங்க, ஓடி காட்டினாங்க. அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனத்தை சொல்லும் போது, சரி அதை விடுங்க, இன்னொரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு 4 விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் சரி நான் புறவு வரேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, இப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பேசக்கூடாது. வேத புரட்டுக்காரனா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா 2 தடவை உத்தரவு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிரு, விலகிரு. சிலர் அறியாம இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய கிறிஸ்து உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, திரு ஏக தேவன் அவர். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மூவரும் ஒன்று என்று பைபிள் சொல்லவில்லை, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பூரணப்படுத்துவது பிதாவின் சித்தம். ஏன் அவரை பூரணப்படுத்தணும் அப்படின்னா, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பூரணராக தான் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனா பிதா என்ன பிளான் வச்சிருக்கிறார்னா, அவரை இந்த பூமியில அனுப்பி பூரணப்படுத்தணும். இந்த பூமியில அனுப்பி பூரணப்படுத்துறதுக்காக அவர் வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறார்.
வெறுமையாக ஒப்பு கொடுக்கும். ஒரு இடத்துல ஆல்ரெடி ஒரு சூப்பர் பில்டிங் இருக்கிறது, அந்த இடத்துல அதோடைய ஓனருக்கு இன்னொரு பில்டிங் கட்டணும்னு ஆசை வந்துட்டு அந்த பில்டிங் எல்லாம் தரைமட்டமாக்கி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கட்டுறது போல இந்த இடத்துல பிதா இவரை வெறுமையாக்கல, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினார். இயேசு தம்மை வெறுமையாக்கினார், பிதா அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். வெறுமையாக்குறவங்களை அவர் நொறுக்குவார். அவரால் நொறுக்கப்படுறவங்களை கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவார். தேவனால ஒருத்தங்க நொறுக்கப்பட்டாங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறேன், அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, ஆமென், ஒரு அப்பத்தை 2 உடைச்சா 2 பேர் சாப்பிடுவாங்க, 4 உடைச்சா 4 பேர் சாப்பிடுவாங்க, 8 உடைச்சா 8 பேர் சாப்பிடுவாங்க. நீ எந்த அளவுக்கு நொறுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தப்படுவாய். நீ எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு. அப்படின்னா இன்னைக்கு இயேசுவை பிதா உலக ரட்சகராய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார். உலகம் இதை அவரை கைவிட்டார் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது அவரை கைவிடல, அவரை பூரணராக்கினார். சபையே, சில உபத்திரவத்தின் பாதையில உன்னை நடத்துறது உன்னை கைவிடல, உன்னை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென். நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற ஆனழுவது உம் சித்தம் என்றால் அழுகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. அவரை பூரணப்படுத்தி நம்மை ரட்சிக்கிறார். இயேசுவை பூரணப்படுத்துகிறத நீங்க நினைக்கணும். அதாவது சிலுவை மரணத்தை மட்டும் நினைக்க கூடாது. எங்கிருந்தே நீங்க அந்த சிலுவையை பார்க்க ஆரம்பிக்கணும்னா, அவர் பிறந்தார் பார்த்தீங்களா, அதுல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும். ஒன்றை பார்க்க வேண்டிய நிலையிலிருந்து பார்க்கும் போதுதான் நம்மளால் அந்த சிலுவையை விட்டு விலக முடியாது. யோவானால விலக முடியல. அவன் பார்க்க வேண்டிய நிலையிலிருந்து பார்க்கிறான். எனக்காக அந்த கேடடைந்தார். அதனாலதான் இயேசுவின் பிறப்பை யோவான் சொல்லும் போது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அங்கிருந்து தொடங்குறார் யோவான். அவர் சிலுவையிலே தள்ளப்படல, அவர் பிறந்ததிலிருந்தே தள்ளப்பட்டார். அவரை பூரணப்படுத்துவது, அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். இந்த வேட கவனிச்சிங்களா? சும்மா சர்ச்சுக்கு வந்த யாவருக்கும் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. வராது, இனி கொஞ்சம் வர கஷ்டம். ஆமேன். கீழ்ப்படுகிற யாவருக்கும். அவர்தான் சால்வேஷனுக்கு ஒரு ஆதர் உண்டுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. நீங்க அதாவது இந்த உலகத்துல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம உதடு சொல்லும் இயேசு வேணும், மனசு சொல்லணும். ஆமே. மனசு சொல்லணும்னா மனசு யாரால நிரம்பி இருக்கணும் தெரியுமா? இயேசுவால. உதடு சொல்லும், நிறைய சொல்லும், என்னெல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ் தி லார்ட். என் மூத்த பொண்ணு அவளுக்கு 2 வயசு இருக்கும்போது இந்த சைடில் அவளை தூக்கி வச்சிட்டு இருக்கிறேன். அப்போ சொல்ல, உனக்கு மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமான்னு கேட்டேன். அவள் என்கிட்ட கேட்ட, மம்மி எங்கே இருக்கிறாங்க? மம்மி உள்ளே இருக்கிறாங்க, எனக்கு டேடி தான் பிடிக்கும் அப்படின்னா. ஆமே. இப்படி நம்ம உதடு நிறைய சொல்லும், உள்ளம் சொல்லுதா? உள்ளம் சொல்லணும்னா உள்ளத்துல அவர் இருக்கணும். உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் உள்ளம் சொல்லும். அதான் தாவீது சொல்றான், நான் பாடும்போது என் உதடு மட்டும் இல்ல, நீர் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும்
கம்பீரித்து மகிழ்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூரணரான பின் அவருடைய கண்ணீர். இந்த ரெண்டு கண்ணீரும் என்ன கொடுக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. எனக்காக இயேசு அழுறாரா, நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. லாசரு வீட்டுல நடந்ததுக்காக அழுதார். கெத்செமனே தோட்டத்துல இப்ப நடக்கிற ஒரு காரியத்துக்காக அழுறார். ஆனா எருசலேம்ல நடக்க போறத நினைச்சு அழுதார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 19 லூக்கா 19:41. சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இந்த வேர்டை கவனிக்கணும். லாசரு வீட்டுல கண்ணீர் விட்டார் இருக்கு. கண்ணீர் விட்டார், கண்ணீர் வந்துட்டு. இந்த அன்பை நினைச்சாலே கண்ணீர் வரும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கஷ்டப்படுறத நினைச்சா கண்ணீர் வரும். நம்ம அடக்கி வச்சாலும் நம்மளை தாண்டி கண்ணீர் வந்துடும். அதாவது வேதனையில அழுக வரும் தெரியுமா, அதை ஜெபமா மாத்திரணும். அன்புல அழுக வரும் தெரியுமா, அதை வர்ஷிப்பா மாத்திரணும். ஆமே ஆமே. கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஜீசஸ். வேதனையில வருகிற கண்ணீர் எல்லாம் ஜெபமா ஆக்கிரணும். லவ்ல வர கண்ணீர் எல்லாம் வர்ஷிப் ஆகிரணும். ஹalleluya. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவரு பெத்தானியாவுல கண்ணீர் விட்டார். கெத்செமனே தோட்டத்துல கண்ணீரோடு ஜெபித்தார். ஆனா எருசலேம்ல வந்து நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பொதுவாக இந்த கண்ணீர் விட்டு அழுகிற அனுபவம் இருக்குல்ல, அது ஒண்ணு இது நமக்கு இனி இல்லாம போக போகுது, நம்ம கைவிட்டு போக போகுது, நம்ம பிரயாசம் பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போக போகிறது என்கிற நிலைமை வரும்போதுதான் ஒரு மனுஷன் எந்த லெவலுக்கு வந்துடும் அப்படின்னா கண்ணீர் விட்டு அழுவாங்க. இந்த கண்ணீர் விட்டு அழுகிறத எங்க மேக்சிமம் பார்க்க முடியும் அப்படின்னா மரண வீட்டில். அதுலயும் அந்த பாடியை எடுப்பாங்க பாருங்க, அப்போ ஒரு அழுக வரும். அந்த கண்ணீர் சும்மா நிக்க